6 ஆதாரங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது தென் துருவத்திலிருந்து வட துருவத்துக்கு போவது போன்ற ஒரு நீண்ட பயணம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பயணம் போறதுக்கான படிநிலைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உடல், மனம், உயிர். ஆனா, இந்த பயணத்துடைய முதல் அடி எடுத்து வைக்கும்போதே, சில தடைகள் நமக்கு வரும். அந்த தடைகளுக்கு கலெக்டிவா ஒரு பேர் இருக்கு. Oh yeah! அறியாமை. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பேசப் போறோம். மெய்ப்பொருள் உறவுகளுக்கு வணக்கம். கந்தர் அனுபூதி சிந்தனை 24வது நாளுக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருமந்திரம், திருக்குறள் இது போன்ற தமிழ் மெய்ப்பொருளியல் தத்துவ நூல்கள்ல இருந்து நான் கற்றுக்கொண்டவற்றையும், புரிந்து கொண்டவற்றையும் ஒரு எளிமையான நடையில பிராக்டிகலாகவும், அறிவியல் பூர்வமாகவும், வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையில காணொளிகளா நான் கொண்டு வந்து தருவேன். இந்த நூல்கள்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, தேடல் இருக்கு. ஆனா படிக்க நேரம் இல்ல அப்படின்னா, நிச்சயம் என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு பயன்படும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் பட்டன். கடந்த கந்தர் அனுபூதி செய்யுள்ல, இளமை இருக்கும்போதே பக்தி நெறியில நுழைந்து, மேருமலை போன்று உறுதியானவனும், காளையைப் போன்று இளமையானவனுமான குமரேசனை கருதி, நினைத்து, அவன் தாளை பணிந்தால் தவம், நம்முடைய தவம் சிறப்படையும் அப்படிங்கிறத பார்த்தோம். காளை குமரேசன் எனக் கருதி, தாளை பணியத் தவம் எய்தியவா, பாளைக் குழல் வள்ளி பதம் பணியும், வேளைச் சுரபூபதி மேருவையே. இளமையில் தவநெறி அப்படிங்கிறது ப்ராக்டிகலா பாசிபிளா? நடக்குமா அதெல்லாம்? அதுக்கு ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட் நடக்கணும். இல்லையா? எங்க வீட்டு குழந்தைங்க சினிமா பாட்டு பாடிக்கிட்டு, வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்றாங்க. ஆனா இளமையிலே தவநெறிலாம் எப்படி அவங்கள கூட்டு வர்றது? அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நேற்றைய இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் பற்றி எனக்கு தெரியல. ஆனா நாளைய இளைஞர்களை, அதாவது இன்றைய குழந்தைகளை கல்வி திட்டத்தில ஒரு மாற்றம் கொண்டு வரது மூலமா, நிச்சயம் அவங்கள சரியான வழிக்கு கொண்டு வர முடியும். அவங்களை இளமையிலேயே தவநெறிக்குள் நம்மால் புகுத்த முடியும். இத பத்தி தனியா நான் ஒரு எபிசோட்ல பேசப் போறேன். உங்க குழந்தைகளுக்கு அப்படி ஒரு எதிர்காலம் வேணும்னு நினைக்கிறீங்களா? எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இந்த கருத்து ரெசனேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு 23வது செய்யுள் கந்தர் அனுபூதியில நம்ம பார்க்க போறோம். 21வது பாட்டுல கருதா மறவா நெறி கேட்கிறாரு அருணகிரிநாதர். அதுக்கு அடுத்த பாட்டுல எதை கருதணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னைக்கு கருத முடியாம போயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தை வெளிப்படுத்துறார். அது ஏன்? வாங்க கேட்கலாம், சிந்திக்கலாம். கந்தர் அனுபூதி செய்யுள் 23. அடியைக் குறியாதறியாமையினால் முடியக் கெடவோ முறையோ முறையோ, வடிவிக்கிரமவேல் மகிபா குரமின் கொடியைப் புணரும் குணபூதரனே. ரொம்ப எளிமையான பாடல் தான். அழகும் பராக்கிரமமும் கொண்ட வேலின் மகிமை பொருந்தியவனே, மின்னல் கொடி போன்ற வள்ளியை புணரும் குணக்குன்றமே, முருகா, உன் திருவடியை குறித்து தியானிக்காமல் அறியாமை வயப்பட்டு வாழ்க்கை கெட்டு முடிந்து விடுமோ, இது முறையோ முறையோ அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்குறார். இதுதான் ஒரே விளக்கம். அறியாமை வசப்பட்டு முடிய கெடவோ அப்படின்னு பயப்படுறார். இந்த 6 ஆதாரங்கள் ஊடான இந்த மேல் நோக்கிய பயணம் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு எளிமையான ஒரு பயணம் கிடையாது. அறியாமையும் அதனால் விளையும் ஆசைகளும் இந்த பயணத்தை விடாமல் திசை மாற்றி கொண்டே இருக்கும். இடைப்பட்ட காலத்துல நம்ம வினைப்பயனுக்கு ஏத்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒரு புயல்ல கொந்தளித்துக்கிட்டு இருக்க ஒரு கடல்ல, ஒரு சின்ன பாய்மர படகை கொண்டு நேவிகேட் பண்ற மாதிரி அந்த பயணம். அதனால தான் அடியை அறியாது அப்படின்னு சொல்லல. அடியை குறியாது அப்படின்னு சொல்றாரு. லேக் ஆஃப் ஃபோக்கஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் டைவர்ஷன்ஸ். ஒரு விஷயம் தெரியாம இருக்கிறத விட, தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதோட அரும புரிஞ்சதுக்கு அப்புறம், அதுல கவனம் செலுத்த முடியாம போகக்கூடிய ஒரு நிலை. அதுக்கு பயப்படுறாரு. தெரிஞ்ச ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சு, அதுக்கப்புறம் அது நம்ம உணர்வுக்கு வர்றதுக்கான ஒரு இடைவெளி இருக்குல்ல, அந்த இடைவெளியில இளமையோ, ஆரோக்கியமோ, ஏன் நம்ம வாழ்நாளோ கூட நிலையாமையினால அப்ரப்ட்டா முடிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் ஏராளம். வாழ்க்கையுடைய சுருக்கம் அத்தகையது. கிரேக்கத்துல அக்னாஸ்டிசிசம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. அதில் ஒரு தலைசிறந்த ஞானி புரோட்டகோரஸ் அப்படின்னு ஒருத்தர். பித்தகோரஸ் கிடையாது, புரோட்டகோரஸ். அவர் கடவுள் பற்றி அவர் புத்தகத்துல எழுதுறாரு. கடவுள்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்தா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா, இதெல்லாம் ரொம்ப புரியாத சிக்கலான விஷயம். அதுவும் இல்லாம மனுஷங்களோட ஆயுள் ரொம்ப சுருக்கமானது அப்படின்னு சொல்றாரு. த பிரெவிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப். அப்படி சுருக்கமான ஒரு ஆயுட்காலத்துல, அதைவிட சுருக்கமான இளமை இருக்கும்போதே, கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் தன்மைகள் என்னென்னன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு நம்ம அருளாளர்கள் சொல்றாங்க. இதுதான் கிழக்குக்கும், மேற்குக்குமான வித்தியாசம். அவங்க கடவுள வெளிய தேடி பார்த்துட்டு, ஒண்ணு கடவுள் இல்ல, இல்லன்னா அத பத்தி தெரியல அப்படின்னு கேஸ குளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம உள்ள தேடுனோம். அதனால நமக்கு சில பதில்கள் கிடைச்சது. அத நம்ம அருளாளர்கள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய
சில நாலேட்ஜ் கேப்ஸை பயன்படுத்தி போலி சாமியார்கள் வளர்றாங்க. பட் அது வேற டாபிக். பொதுவா நம்முடைய மரபு சொல்லிக் குடுக்குறது என்ன அப்படின்னா, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத கும்பலா தேடாத, கூட்டத்தில தேடாத, உனக்குள்ள தனியா உனக்குள்ள தேடு அப்படின்னு வழிகாட்டுறாங்க. அப்படி பார்த்தா இளமையிலே நிச்சயம் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறது நம்ம அருளாளர்களுடைய முடிவு. போன செய்யுள்ல இளமையை மின்னல் கீற்று போன்றது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த பாட்டுல வள்ளியின் இளமையை மின்னல் கொடியோடு ஒப்பிடுகிறார் அருணகிரிநாதர். குறமின் கொடியை. அது நம்ம இளமைய தான் குறிப்பிடுறாரு. ஏன்னா வள்ளி அப்படிங்கிறது ஆன்மாவை தான் குறிக்கும் இல்லையா? வேல், பராக்கிரமம், குணக்குன்றம் அப்படிலாம் முருகரை குறிப்பிட்டு, என் வாழ்க்கை உலக மயக்கங்கள்லயே கெட்டு முடிஞ்சிருமோ? இது முறையோ? அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம வாழ்க்கைக்கு நாம தான பொறுப்பு. இருந்தாலும் இங்க முருகரை பார்த்து, இது முறையோ? முறையோ? அப்படின்னு கேட்கிறாரு. அப்பன்னா இதுல முருகன் அல்லது கடவுளின் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அது என்னன்னு பார்க்கலாம். நாம அறிவு பொருள். ஆனா நம்முடைய அறிவு அறியாமை அப்படிங்கிற ஒரு படலத்தால் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு இரும்பு துருவால மூடப்பட்டிருக்க மாரின்னு நெனச்சுக்கோங்க. இந்த அறியாமை விலகுவதற்கு முயற்சியும், பயிற்சியும் நம்முடைய பொறுப்பு என்றால், நம் அறிவு வெளிப்பட்டு துலங்குவதற்கு இறைவன் தான் பொறுப்பு. உதாரணமா சொல்லணும்னா, நிலத்தை உழுவது, களை எடுப்பது, விதை விதைப்பது இதெல்லாம் நம்முடைய பொறுப்பு. ஆனா சரியான நேரத்தில மழை பெய்யறது, வெயில் காயறது இதெல்லாம் இறைவனுடைய பொறுப்பு. இறைவன் தான் அறியாமையை சுட்டிக்காட்ட முடியும், அறியாமையை அறிவிக்க முடியும், அறிவு வெளிப்படுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தர முடியும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய பெற்றோர் நம்ம தேர்ந்தெடுத்ததா? நம்முடைய இறப்பு நாம தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. நம்முடைய அரசியல் சூழ்நிலை, நம்ம பிறக்க போற நாடு, எதுவுமே நம்ம தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. இந்த சூழ்நிலையை உருவாக்கி தர்றது இறைவனுடைய படைப்பு. அது நம்ம வினைப்பயனுக்கு ஏத்த மாரி நடக்குது. அப்போ இறைவன் தான் அறிவு வெளிப்படுவதற்கான ஒரு சூழலை நமக்காக உருவாக்கி தர முடியும். அதை அவன் நேரடியா செய்றானா அப்படின்னா இல்ல. அருளாளர்களின் அடையாளங்களினால் அல்ல, அருளாளர்களின் உழைப்பின் வழியாக செய்றான். ஞானிகளின் படைப்புகள், இன்டலெக்சுவல் வொர்க்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா? அதன் வழியாக அவன் செய்கிறான். அதுதான் கல்வியின் முக்கியத்துவம். யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். அருளாளர்களுக்கு கல்வியை கொடுத்து, நமக்குள் இருந்து அதை நமக்காக பெற்றுக் கொடுக்கிறான். அப்போ அந்த ஞானிகளின் படைப்புகள், இந்த தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இதெல்லாம் நேரடியா நம்மட்ட வந்து சேர்ந்துருமா? நம்ம அத தேடி போறோமா முதல்ல? அது அவ்வளோ எளிமையானதா? அப்படின்னு பார்த்தா, இந்த மெய்ப்பொருளியல், தத்துவம் இந்த மாரி விஷயங்கள்லாம் அடிப்படையில எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னா, YouTubeல இருந்து நமக்கு கிடைக்கிறத விட, வெளியில இருந்து கிடைக்கிறத விட, முதல்ல நம்ம பெற்றோர்களிடமிருந்து நமக்கு அது கிடைக்கணும். நம்ம பெற்றோர் தான் நமக்கு அத அறிமுகப்படுத்தணும். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில எங்க அப்பா, ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் விநாயகர் அகவல் படிக்கிறதுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. இது எங்க அப்பா குடுத்த ஒரு சின்ன அறிமுகம். அந்த அறிமுகம் ஒரு வேள எனக்கு அப்ப கிடைக்கலன்னா, இன்னைக்கு நான் இல்ல. ஆனா எத்தனை பேருக்கு பெற்றோர் வழியாக, தாத்தா, பாட்டி வழியாக இது போன்ற நூல்கள் பற்றிய அறிமுகம் கிடைக்குது? அவங்களுடைய நம்பிக்கைகள், அவங்களுடைய அ அடையாளங்கள், அவங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் கடத்துறாங்களே தவிர, ஒரு ஞானம் குறித்த தேடலை தலைமுறை தாண்டி கடத்துவதில் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கேப் விட்டுட்டோம். சரி, பெற்றோர்கள் நமக்கு அத அறிமுகப்படுத்தல. பள்ளிக்கூடத்திலயாவது அத செய்றாங்களா அப்படின்னா, பள்ளிக்கூடத்தை பொறுத்தமட்டிலும், அங்கே இதெல்லாம் வெறும் மனப்பாட பகுதி. மார்க் வாங்கிட்டு மறந்துற வேண்டியது தான். அதில ஒரு பிராக்டிகல் அப்ளிகேஷனோ அல்லது ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்டோ, வாழ்க்கைக்கு தேவையான முறையில அத பத்தின ஒரு டிபேட் ஆர் டயலாக் எதுவுமே கிடையாது. சரி, நம்ம நண்பர்கள் மூலமா இது வருமா அப்படின்னு கேட்டா, நண்பர்கள் நம்ம அளவுக்கு தான பக்குவத்தில இருப்பாங்க. நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கவங்க. அதையும் மீறி யாராவது ஒரு சிலர் இது பற்றிலாம் பேசினா, "இதோ வந்துட்டான்டா ஞானப்பழம்" அப்படின்னு அங்கேயும் நம்ம டைவர்ட் ஆயிருவோம். சரி, நமக்கான அரசியல் சூழலிலும் பக்தி நெறி அப்படிங்கிறது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா, அங்கேயும் பக்தி நெறி அப்படிங்கிறது பகுத்தறிவுக்கு எதிரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. கடவுள் அடையாளம் அல்லது நம்பிக்கையை, அந்த ஐடென்டிட்டிய பாதுகாக்கிறதுக்கு, டிஃபெண்ட் பண்றதுக்கு நினைக்கிறாங்களே தவிர, கடவுள் பற்றிய தெளிவை கொடுப்பதற்கு சரியான அரசியல் தலைவர்கள் இங்கே இல்லை. சரி, இறுதியா நம்ம ஊடகங்கள், சினிமா இதுலயாவது மெய்ப்பொருளியல், இறையியல் தத்துவங்கள் பெரிய அளவுல பேசப்படுதா அப்படின்னா, அங்க நம்ம இன்னும் காதல் கதைகள தாண்டி வளரவே இல்ல. பெற்றோர், கல்வித் திட்டம், நண்பர்கள், அரசியல், ஊடகம், சினிமா. இப்படி நம்ம சிந்தனையை ஆக்கிரமிக்கக்கூடிய எந்த லேயர்லயுமே பக்தி நெறி அப்படிங்கிறது இல்ல. அப்புறம் எப்படி நமக்கு அது மேல ஆர்வம், கியூரியாசிட்டி இதெல்லாம் இருக்கும்? யாரோ டிக்டேட் பண்ற வாழ்க்கைய, கையில காசு இருந்தா கும்மாளமாகவும், காசு இல்லன்னா புலம்பிக்கிட்டும் வாழ்ந்துட்டு போயிற வேண்டியது தான். ஆனா இவ்வளவு தடைகள் தாண்டி, இவ்வளவு டைவர்ஷன்ஸ் தாண்டி, இந்த ஞானிகளின் படைப்புகள் யாரோ சிலர் தமிழ் மீது பைத்தியமாக இருப்பவர்களிடமும், கரையான் அரித்த அலமாரிகளுக்குள்ளும் நமக்காக காத்திருக்கின்றன. நம்ம போய் அத எடுத்து படிக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கு. எத்தன 1000 1000 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய சொந்த அனுபவத்த சொல்றேன். கந்தர் அனுபூதி எனக்கு அறிமுகம் கிடைத்து, அத முதல்ல நான் கேட்டதுல இருந்து, கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து தான் எனக்கு திருப்புகழ் பத்தியே தெரிய வருது. எவ்வளோ முட்டாளா இருந்திருக்கேன் பாருங்க.
இடைப்பட்ட காலத்துல என் வாழ்க்கையில ஏகப்பட்ட டேக் டைவர்ஷன்ஸ். ஆசைகள், அனுபவங்கள், பயணங்கள், புது உறவுகள். இப்படி மாறி, மாறி வந்து கடவுள் பற்றிய தேடலே ஒரு ட்ராக்ல ஐசோலேட்டடா நத்த வேகத்துல போயிட்டு இருக்கு. வாழ்க்கை என்னடான்னா ராக்கெட் வேகத்துல போகுது. கண்ண மூடி தொறக்கறதுக்குள்ள 25லிருந்து 35 வயசுக்கு வந்தாச்சு. ஆனா, இதற்குள் ஆழமாக அறிவு ரீதியாக இறங்க, இறங்க இந்த தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருக்குறள் இத கையில எடுத்து படிக்க, படிக்க இந்த 2 வேகமும் அப்படியே மேட்ச் ஆகிட்டே வருது. ஒரு ஸ்டெடி பேஸ்ல வாழ்க்கையோட வேகம் நிதானமாகிட்டே வருது. மை இக்னோரன்ஸ் ஸ்டார்ட்டட் கமிங் டூ லைட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிகின் டூ ஹேப்பன். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பாட்டுடைய கான்டெக்ஸ்ட்டுக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எனக்குள் இருந்த அறியாமையை சுட்டிக்காட்ட தேவாரமும், திருவாசகமும், திருப்புகழும் தான் உதவி இருக்கு. அது ஒரு இன்டெலெக்சுவல் அவேர்னஸ் எனக்கு குடுத்திருக்கு. அவங்க எழுதி வச்சுட்டு போன அந்த பாடல்கள். ஒருவேளை இது நடக்காம போயிருந்தா, நான் திருப்புகழ் எடுத்து படிக்காம போயிருந்தா, என் வாழ்க்கை முடியும்போது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை, ஒரு பொன்னான வாய்ப்பை, 1 இன் அ ட்ரில்லியன் சான்ஸ் அத நான் தவற விட்டுருப்பேன் இல்லையா? அத நான் ரிக்ரெட் பண்றேனோ, ரியலைஸ் பண்றேனோ இல்லையோ அதெல்லாம் வேற. ஆனா நான் இழந்திருப்பேன் அந்த வாய்ப்ப இல்லையா? தாயுமானவர் பராபரக்கண்ணி அப்படின்னு ஒரு பாட்டுல ஒரு வரி எழுதுறாரு. "அறியாமை ஈதென்று அறிவித்த அன்றேதான் பிரியா அருள்நிலையும் பெற்றேன் பராபரமேன்னு" எழுதுறாரு. தாயுமானவர் அருணகிரிநாதரை தனது குருவாக ஏற்று வழிநடந்தவர். அப்போ இறைவன் அவருடைய அறியாமையை அருணகிரிநாதருடைய உழைப்பு மூலமா, அந்த திருப்புகழ் மூலமா அவருக்கு அறிவித்திருக்கிறார் என்று தானே அர்த்தம். இப்போ எனக்கு மேத்ஸ் அல்லது சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட். அதுல எனக்கு என்ன தெரியாதுங்கிறது, எனக்கு சொல்லிக் குடுக்குற ஆசிரியர்களுக்கு தானே தெரியும். அவங்க தானே அத பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். அதை செய்யாமல் விட்டுவிடுவது அந்த ஆசிரியருக்கு முறையாகாதுல்ல. அதனால தான் "அறியாமையினால் முடியக் கெடவோ முறையோ முறையோ" அப்படின்னு முருகன பார்த்து கேட்கிறாரு. அறியாமை என்னும் இருளில் ஆசை வலையில் நான் விழுந்து மாட்டிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கை முழுதும் எவ்வளவோ ட்ராப்ஸ் இருக்கு. கையில கொஞ்சம் காசு வந்துட்டா போதும். அறியாமை தானா பக்கத்துல வந்து ஒட்டிக்கும். அறியாமை மேலும் மேலும் இறுகி ஹார்டன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம தொலைஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எதுவும் நடந்துராம, நீ வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய ரிக்வெஸ்ட். கடைசி 2 வரியில, "மின்னல் போன்ற இளமை இருக்கும்போதே நான் என்னுடைய அறிவைக் கொண்டு உன் வழியில் பொருந்தி விடுகிறேன்" அப்படிங்கிறது கமிட்மெண்ட். புணரும் குணபூதரனே. அதாவது அவனுடைய குணங்களை நம்முடையதாக அளித்து நமக்குள் பொருந்திவிடும் அந்த பெருந்தன்மை. குருவின் குணம் சீடனுக்கு வரதானே செய்யும். அதாவது நம்முடைய செயல்களில் அவன் இயங்குவான். தெய்வம் மனுஷ கர்மேனா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பொதுவா நம்ம எந்த செயல் செய்தாலும், அங்க கடவுள் நம்மோட தான் இருக்கிறார். நம்ம தப்பு செஞ்சாலும் கடவுள் நம்ம கூடவே தான் இருக்காரு. நம்ம நல்லது செஞ்சாலும் கடவுள் நம்ம கூடவே தான் இருக்காரு. ஆனா, அவர் ஆக்டிவா அந்த செயல்ல நம்ம கூட இணைந்து இயங்குவதற்கும், பாசிவா ஒரு ஸ்பெக்டேட்டரா, "ஐயோ! பாவம் இப்படி பண்ணிட்டு இருக்கானே" அப்படின்னு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கும் உண்டான வித்தியாசம் தான் அந்த பொருந்தும் குணபூதரனே அப்படிங்கிறதுக்கான அந்த விளக்கம். அதே மாதிரி இந்த பாட்டுல இன்னொரு சின்ன நுட்பம் இருக்கு. முதல் 2 வரியின் தொடக்க வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, அடி, முடி அப்படின்னு அமைஞ்சிருக்கும். பிரம்மாவும், விஷ்ணுவும் அறிய முடியாத அடிமுடியை பக்தி நெறிக்குள்ள வா, தவ நெறிக்குள்ள வா, நான் காட்டுறேன் அப்படின்னு அருணகிரிநாதர் சவால் விடுற மாரி இருக்கும். "அடியைக் குறியாதறியாமையினால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபா குரமின் கொடியைப் புணரும் குணபூதரனே." இப்போ உங்களுக்கு இந்த பாட்டுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு கந்தரனுபூதி பற்றி சிறு தெளிவு கொடுத்திருந்தால், படைப்பை விரும்புக, பலருடன் பகிர்க, கருத்தொன்று பகர்க, மறக்காமல் பின்தொடர்க. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த கந்தரனுபூதி செய்திகளோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.